அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். துலா ராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என தற்போது பார்ப்போம். துலாம் சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி துலா ராசி. சுக்கிரனின் ராசியில் பிறந்த நீங்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய நபராக இருப்பீர்கள். ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய நபராகவும் விளங்கக்கூடிய நீங்கள் சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு இயற்கையவே உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பதில் வல்லவராகவும் மற்றவர்களை எடை போடுவதில் வல்லவராகவும் இருப்பீர்கள். துலாத்தில் பிறந்த உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பொற்காலமாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு யோகக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆவார். ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசிக்கு கேந்திர திரிகோணாதிபதியாக ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த கிரகமானது மிகச்சிறந்த ஒரு யோக கிரகமாக கருதப்படக்கூடியதாகும். உங்கள் ராசிக்கு 4, 5 ஆகிய கேந்திர திரிகோணாதிபதியான சனி பகவான் தற்போது தனக்கு அனுகூலமான ஸ்தானமான உபஜயஸ்தானமான 6ஆம் வீட்டில் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்கிறார். அது ஒரு அற்புதமான அமைப்பு என்பதால் 2026ஆம் ஆண்டில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டு. உங்களது பலமும் வலிமையும் கூடும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அசையும் அசையா சொத்துகள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொழில் அபிவிருத்திக்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். சட்ட சிக்கல்கள் விலகும். மன நிம்மதியுடன் தொழிலை செய்ய முடியும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் குறிப்பாக தொழிலை அபிவிருத்தி செய்வது மட்டும் இல்லாமல் ஒரு எடுத்த காரியங்களை குறித்த நேரத்தில் முடித்து வாடிக்கையாளர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. ஒரு சிலருக்கு பார்த்தோமானால் அதிகப்படியான லாபங்கள் கிடைத்து நீங்கள் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பிறரால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அடுத்து குறிப்பாக அதிகாரிகளுடைய ஆதரவானது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். விரும்பிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய சம்பள பாக்கிகள் இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கணவர் வழி உறவினர் வகையில் கருத்து வேறுபாடுகள் கடந்த காலங்களில் இருந்திருக்கும். தற்போது அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் முழுமையாக மறைந்து உறவினர்களிடம் ஒரு ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். அடுத்து நீண்ட நாட்களாக நீங்கள் எண்ணிய காரியங்களை தற்போது செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சனியின் சாதக சஞ்சாரத்தால் 2026ஆம் ஆண்டு முழுவதும் ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு
கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் ஒரு புறம் இருக்கிறது என்றது மட்டும் இல்லாமல் முதல் 5 மாதங்கள் ஒரு பொற்காலமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். பொதுவாக ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் ஆண்டு தொடக்கம் முதல் 2/6/2026 முடிய சஞ்சரிக்கிறார். அந்த அமைப்பும் அடுத்து குறிப்பாக 31/10/2026க்கு பிறகு அதிசாரமாக 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதாவது 1/1/2026 முதல் 2/6/2026 முடிய பாக்கியஸ்தானத்திலும் 31/10/2026க்கு பிறகு கடைசி 2 மாதங்கள் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக முதல் 5 மாத காலமும் கடைசி 2 மாத காலமும் உங்களுக்கு பண வரவானது மிக மிக நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடவில்லை என்று ஏங்கியவர்களுக்கு வரும் நாட்களில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு உறவினர் வகையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் கூட வருகின்ற நாட்களில் முழுமையாக தீர்வு ஏற்பட்டு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து குறிப்பாக உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் 2/6/2026 முதல் 31/10/2026 முடிய இடைப்பட்ட காலத்தில் ஒரு 5 மாத காலங்கள் குரு 10இல் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் சனி 6இல் இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஜூன் முதல் அக்டோபர் வரை உள்ள காலங்களில் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. சற்று சிக்கனத்தோடு இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சுபகாரிய முயற்சிகளை நடுவில் இருக்கக்கூடிய அந்த 4 மாத காலங்கள் 4-5 மாத காலங்களில் நீங்கள் ஏதாவது முயற்சிகள் மேற்கொண்டால் அதில் இடையூறுகள் ஏற்படலாம் என்பதால் நான் கூறிய காலமான ஜூனுக்கு முன்போ அல்லது அக்டோபருக்கு பிறகோ மேற்கொள்வது மிக மிக நல்லது. அடுத்து சர்பகிரக சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது சர்பகிரகமான கேது பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது கேதுவின் சஞ்சாரத்தால் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ராகுவின் சஞ்சாரமானது உங்களுக்கு சாதகமாக இல்லை. இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். 5ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். அடுத்து குறிப்பாக பங்காளியிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத மனக்கவலைகள் உண்டாகும். நேரத்திற்கு சாப்பிடுவது மிக மிக நல்லது. 5இல் ராகு சஞ்சரித்திருப்பதால் பூர்வீக சொத்து வகையில் கூட தேவையில்லாத ஒரு சில மனக்கவலைகள் ஏற்படலாம். பிள்ளைகள் வழியில் பூர்வீக சொத்து வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே தவிர தொழில் வியாபாரம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நாட்களாக 2026ஆம் ஆண்டு இருக்கும். அதிலும் குறிப்பாக முதல் 5 மாத காலமும் கடைசி 2 மாத காலமும் மிகவும் சிறப்பாக இருக்கும். சனியின் சஞ்சாரத்தால் ஆண்டு முழுவதும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் எந்தெந்த மாதங்களில் அதிகப்படியான அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக பங்குனி, ஆடி, ஆவணி, மார்கழி ஆகிய மாதங்கள் மேலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, ராகு காலத்தில் அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது,
சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது, உக்ர தெய்வங்களை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். நேயர்களே, இதுவரை 2026ஆம் ஆண்டுக்கான துலா ராசிக்கான புத்தாண்டு பலன்களை உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை பார்ப்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு உங்களது ஆன்மீக டாக்கீஸ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பக்கங்களை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.